ஹலோ ஃப்ரெண்ட், இன்றைக்கும் அந்த முன்னாடி சொல்லியிருந்த வீடியோவில் என்னென்ன சொல்லியிருக்கேனோ சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்றது சொல்லியிருக்கேனோ இன்றைக்கும் அதே தான். நான் சொன்ன அந்த இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த 2 வீடியோவில் சாஃப்ட்வேர் நீங்கள் தேடுறது கிடைக்கல அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணலாம். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீடார், அதுக்கப்புறம் கிக்காஷ். இதில் இருந்து நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் தேடுறீங்களோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபாலோ பண்ணுங்கள். ஐஎம்இ டிவி 18 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், சீடார் டொரண்ட் டவுன்லோட் டு த cloud இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போனதும் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ ஸோ அதுக்குள்ளே நம்ம ரெண்டாவது கிக்காஷ் அப்படிங்கிற பேஜையும் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓகே, கிக்காஷ் டொரண்ட் கேட்டுன்னு இருக்கும் இதில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் நான் சொன்ன பேஜ், அந்த சீடார் பீட்டா பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுலேயும் நீங்கள் இமெயில் மட்டும் இருந்தால் போதும், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்ததுனால டைரெக்டாக லாகின் பண்ணுறேன். ஓகே, வெரிஃபை ஆயிடுச்சு. அடுத்து லாகின் பண்ணணும். இப்போ வந்து இந்த பேஜில் என்ன அப்படின்னா, இவங்க வந்து 2 GB வரைய ஸ்பேஸ் நமக்கு வந்து ஃப்ரீயாக தருவாங்க. இப்போது உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேரை இந்த கிக்காஷ் டொரண்ட் அப்படின்ற இந்த சர்ச் இன்ஜினில் டைப் பண்ணுங்கள். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு ஃபோட்டோஷாப் டைப் பண்ணுறேன்னா, இப்போ ஃபோட்டோஷாப் டைப் பண்ணுறேன். ஸோ இது ரிலேட்டடாக இருக்கிற சாஃப்ட்வேர் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக எனக்கு வந்து லிஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எதில் சீட்ஸ் அதிகமாக இருக்குதோ அந்த அந்த இதை வந்து நம்ம எடுத்துட்டோம்னா அது வந்து வேகமாக டவுன்லோட் ஆகும். ஸோ இதில் உள்ள சீட்ஸை பாருங்கள், இது 653 சீட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்க போகிறேன். இதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஸோ இதில் மேக்னெட்டிக் லிங்க்னு ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி காப்பி லிங்க் அட்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஸோ இதோட லிங்க் அட்ரஸ் வந்து நமக்கு காப்பி ஆகிடுச்சு. அதை அப்படியே சீடாருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு பேஸ்ட் டொரண்ட் யூஆர்எல் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் குறிய கிளிக் பண்ணால் போதும். ஸோ இங்கே வந்து லோட் ஆகிறத பார்க்க முடியும். இது லோட் ஆனதும் இப்போ வந்து கலெக்டிங் சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அந்த பேஜில் வந்து ஒரு லோட் ஆகிற அந்த இது வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி சீட்ஸ் அதிகமாக இருந்ததுனால இப்போ நமக்கு வந்து இதில் வந்து சீக்கிரம் இதாகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 992.89 MB 2 ஜிபியில் இருந்து கம்மியாயிருச்சு. ஸோ நீங்கள் இப்போ இந்த இதை கொண்டு வந்தீங்கன்னா இப்போ வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆரோ மார்க் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அந்த சாஃப்ட்வேர் அப்படியே டவுன்லோட் ஆகி உங்களோட ஃபோல்டரில் வந்து வந்துடும். ஸோ நாம் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த 2 விஷயத்தில் நீங்கள் தேடுற சாஃப்ட்வேர் எதுவும் கிடைக்கல அப்படிங்கிறதுல இந்த விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. மறக்காமல் ஐஎம்வி டிவி 18 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.